ஸோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ ஸோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து இண்டோர் ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படி இல்லைனா வந்து இண்டோரில் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இந்தமாதிரி யூடியூப் வீடியோஸு இல்லைனா வந்து ஃபோட்டோகிராஃபி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக லைட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம வெளியில் எல்லாருமே யாராலுமே வெளியில் தான் லைட்டிங் அப்படின்னாலே நம்ம வெளியில் அமேசான்லேயே இல்லைனா வந்து ஆஃப்லைனில் தான் போய் நம்ம வந்து வாங்குகிறோம் லைட்டிங் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்தமாதிரி லைட்டிங்கை வந்து அந்தளவுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல, இப்போது அர்ஜென்ட்டாக நமக்கு தேவை, அதான் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு லைட் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த லைட்டிங் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இப்போதைக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த லைட்டிங்கை வந்து சிம்பிளாக நீங்கள் வெளியில் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4000 5000 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் வந்து ரெண்டு செட் ஆஃப் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 900,000 அதாவது ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேனே. ஓகேவா? ஸோ அந்தளவு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எப்படி ஒரு இண்டோர் ஸ்டூடியோ லைட் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து எப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன், எப்படி நான் இதை செஞ்சுருக்கேன்றதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் வந்து விலாவரியாக சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்ததுக்கப்புறமா பரவாயில்ல பைபிள் நல்லா தான் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கூடவே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நான் எதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் இருக்கும், பரவாயில்ல நம்ம சேனலும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து அந்த லைட்டிங் எப்படி பண்ணன்றதை பற்றி ஸோ டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஸோ அந்த லைட்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி செய்கிறதுலாம் இல்லை, ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன். ஸோ அதை எப்படி செஞ்சுருக்கேன்றதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக எந்தளவுக்கு சிம்பிளாக வர முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக பெஸ்ட்டாகவும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டீலில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஸ்டெபிலிட்டிக்கெலாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் எதாவது பிவிசி பைப்பு அந்த மாதிரி பைப்பெலாம் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துச்சுன்னா தேவையில்லாத வேலை. பட் இதெல்லாம் அந்தமாதிரி ப்ராப்ளம் வருது. எந்த வித ஸ்டெபிலிட்டிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இண்டோர் ஷூட்டுக்கெலாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பக்காவாக சூப்பராக இருக்கும். நம்ம போய் ப்ரொஃபஷ்னலாக லைட்டு வாங்குறதுக்கு இதை வந்து அதில் கால்வாசி 15% தான் வந்து நம்மளுக்கு செலவே ஆகும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான லைட் இது. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் அதோட பேஸ். ஓகேவா? ஸோ இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி தான் இந்த லைட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பைப் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீல் ரேக்லாம் செய்கிறதுக்குனே இந்த மாதிரி ஒரு பைப் வச்சுருப்பாங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து பழைய இரும்பு கடைலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்ககிட்டே கேட்டிங்கனாலுமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் பழைய இரும்பு கடை கிடச்சினா உங்களுக்கு ரொம்ப லக்கு. நீங்கள் இவ்வளோ மொத்தமாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் இதோட சின்னதாக கொஞ்சம் தின்னாக போட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய இது வந்து ஆக்சுவலாக சின்ன இதே சைஸ்லலாம் இருக்காது, லாங் சைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த லாங் சைஸை வாங்கி நான் வந்து ரெண்டாக இது பண்ணிக்கிட்டேன் அதை. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரெண்டாக வெட்டிக்கிட்டேன் நான். ஸோ வெட்டினதுக்கப்புறமா இதை என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஸோ இப்போ இது எதுக்கு நான் ஹாஃபாக வெட்டினேன்னா ஸோ ஹாஃப் சைஸில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஹைட்டுக்கும் தென் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதை விட ஹைட் ஆகிறதுக்கும் வந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக 2 கம்பி வாங்கி 2த்தையும் பாதி வெட்டி 4 ஆக்கிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அந்த 4 ஆக்கணும்னு சொன்னேன். இது 1, இது 2, ஸோ கீழே 2 இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அதுமாதிரி வந்து நான் அதை இது பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அதை ஸ்டெடியாக நிற்க வைக்கணும். இதுதான் பேஸ். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் வந்து நம்ம ஸ்டெடியாக நிற்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஸோ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டீல் பேஸ் ஒன்று, ஒரு கம்பி வந்து அவங்களே கேட்டிங்கனாலே ஆக்சுவலி இது வெல்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸோ வெல்டிங் பண்ணுறவங்ககிட்டே கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீல் பேஸ் ஒன்று எடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நான் வந்து அதை எடுத்து இந்த லைட்டோட வெல்டிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டதுனால இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ ஸோ பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து இது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இதையும் வந்து ஸோ பார்த்தீங்களா அதே மாதிரி இதையும் வெல்டிங் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி முடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்னொரு லைட்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கேன்னா ஸோ இந்த கம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு. ஸோ லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ அதே மாதிரியே நான் சொன்னேன்ல 4 வெட்டிக்கிட்டேன்னு. ஸோ இந்த 2 பாதியில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டீல் இது வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டீல் பிளேட் சின்னதாக ஒரு தகடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேட் ஒன்று கொடுத்துட்டு மேலே இதையும் அதோடு சேர்த்து வெல்டிங் பண்ணிட்டேன் நான்.
ஸோ இதுவும் அதே சேம் ஹைட்டு தான் வரும். ஸோ நம்ம சேம் ஹைட்டாக வச்சா தான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, சைடில் வந்து ஒரு கம்பி ஒன்று கொடுத்து வெல்டிங் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஹைட் வந்து நீங்கள் இந்த கம்பியை பிடிச்சி தூக்குறது வந்து கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிடிச்சி ஈஸியாக நீங்கள் தூக்கிக்கலாம். இது ஒரு ஹோல்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்கிறது. கீழே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் ஹோல்டர் ஒன்று வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேவா, 2 லைட் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அதே மாதிரி இதையும் அதே தான். ஸோ ஒரு எம்சில் வச்சு இந்த லைட்டை அந்த பிளேட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அதேமாரி சைடில் ஒரு கம்பி ஹோல்டர், ஸோ அதை நம்ம பிடிச்சி மேலே தூக்கிறதுக்காக வச்சுட்டு இந்த லைட்டை அதேமாதிரி வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த லைட்டை வந்து நான் தனித்தனியாக பாட்டை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம ஒன்றாக்குறது, எப்படி நான் இதை ஒன்றாக்குறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த லைட்டை வந்து எப்படி ஒன்றாக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இது பேஸ் இருக்கா, ஸோ இதான் இந்த பேஸு. ஸோ இந்த பேஸ் லைட்டை இப்படி வச்சுட்டு இந்த இன்னொரு லைட் வந்து ஹோல்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னிருந்தேன்ல. ஸோ அந்த ஹோல்டரோட கனெக்ட் பண்ண லைட்டையும் எடுத்துகிட்டு, இது ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெருவுல வந்து ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வச்சுட்டு இதுக்கு நடுவில் இப்படி அட்டாச் பண்ணிடுறேன் நான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு ஸ்கொயராக உங்களுக்கு கிடச்சிரும். அது ஒரு கம்பி வெளியில் வச்சுட்டு, ஸோ இப்படி வச்சுட்டு இதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்கொயராக ஒரு லைட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். புரியுதா? ஸோ ஸ்கொயராக கிடச்சிருச்சா? இப்போ வந்து இது வந்து நான் சொன்னேன்ல இந்த ஹோல்டர் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லைட்டை மேலேயோ கீழேயோ தூக்கிக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, ஸோ என்னடா இது இப்படி கைண்டாக எப்போ பார்த்தாலும் இப்படி கைண்டு விழுந்துடாதா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அதை நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீட்டமான 2 ஸ்க்ரூ, ஸோ ஸ்க்ரூ 2 வாங்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன், இதோட மெயின் அட்வான்டேஜ் எதுக்காக இந்த கம்பி வாங்க சொன்னால், இதில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் தான். ஓகேவா, ஸோ இதில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் தான் வந்து அங்கே முக்கியமே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஸ்க்ரூவை நான் விட்டுட்டு இந்த போல்டை வச்சு டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அந்த லைட்டு கீழே விழாது, எதுவுமே ஆகாது. உங்களுக்கு லைட் வந்து ஸ்டெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பல்பை இது பண்ணி பின்னாடி இது பண்ணுற வேண்டியதான். இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ ஓகேவா, ஸோ ஒரு லைட்டை வந்து செட் பண்ணுறது இவ்வளோ தான் வேலை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஓகேவா, ஸோ ஒரு லைட்டை செட் பண்ணிச்சு. இதே மாதிரி இன்னொரு லைட்டை செட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த லைட்டில் வந்து இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் வந்து அப்படி சிலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிவிட்டு ஸ்மூத்னஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு, இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த லைட்டை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்படியே நம்ம மூஞ்சி அடிச்சுன்னா வந்து ரொம்ப வார்ம் ஆகிடும், ஹைலைட்டில் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக அந்த லைட்டை வந்து நம்ம சாஃப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸோ அப்படி இல்லைனா ஒரு அம்பர்லாவோ ஒரு லைட் டிசால்வர் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டாக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டு பேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்காது. ஸோ இதில் லைட் அட்டாச் பண்ணுறது, ஒயர் அட்டாச் பண்ணுறது, இதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா ஸோ ஃபுல்லாக அவுட்புட் சூப்பராக வந்துடும். ஸோ நம்மளோட லைட்லாம் பார்த்திங்கன்னா ஸோ பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு. ஸோ ஸோ இதை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதில் அவ்வளோதான், அது எப்படி செட் பண்ணுறதுலாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து உள்ளே கொண்டு போயிட்டு அம்பரில் செட் பண்ணிவிட்டு ஒயர் கனெக்ஷனு பல்பெலாம் போட்டோன்னா லைட் ரெடி ஆகிடும். பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து லைட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு அம்பரில் ஆட் பண்ணிட்டால் போதும். ஸோ நான் வந்து இந்த அம்பரில் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் அம்பரில் தான். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி ஆஃப்லைனில் வாங்க முடியலன்னா நான் அமேசான் லிங்க் தரேன். ஸோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அம்பரில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணிடலாம் அதை. ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த லைட்டை வந்து ஏறிதான் செக் பண்ணிடலாமா? ஓகே, பக்கா. ஸோ லைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்பரில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அம்பர்லாவும் ஆட் பண்ணியாச்சு இப்போது. ஸோ நம்மளோட லைட் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ ஈஸியான ஒரு சாஃப்ட் லைட் வந்து சிம்பிளாக நீங்கள் எப்படியும் வந்து ஒரு லைட் புதுசாக வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் 3000 அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும். இதுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 1000 கம்மியாக தான் நான் செலவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டாக பழைய இரும்பு அந்த மாதிரி இருக்கிறத வாங்க. நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புது இரும்பாக இருக்கும், அவ்வளோதான். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழைய இரும்புகளை வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மற்றபடி இது எதுவுமே செலவில்லை. அம்பர்லாம் 100 ரூபா தான், அது ஒன்றும் பெரிய காசுலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். லைட்டு வந்து எப்படி ஈஸியாக செட்டப் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எதாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதோட லைட் எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். ஸோ இந்த அம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கம்பி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த அம்பர்லாம் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ணல நான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்களா, இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க லைட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ ரெடி பண்ண லைட்டில் வச்சா உங்களுக்கு இந்த லைட்டிங்கும் பத்தில் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் லைட்டிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதோட பல்போட வோல்டேஜை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடி யாரும் புதுசாக பண்ண தேவையில்ல. இந்த விட லைட்டிங் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு இது ஓகே. எனக்கு வந்து நம்ம நீங்கள் அந்த லைட்டில் என்ன பண்ணீங்கன்னா அந்த லைட்டோட வந்து பிரைட்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் கம்மி பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவும் அதே மாதிரி தான். இதில் நீங்கள் வந்து பல்பை மட்டும் மாற்றுற மாதிரியும் வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் உங்களுக்கு செலவே அந்த அளவுக்கு எதுவும் வராது. ஸோ ஒரு ஈஸியாக வந்து நான் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லாதனால ஸோ நான் வந்து இப்போ ஈஸியாக ஒரு இண்டோர், இது வந்து இண்டோரில் தான் அதிகமாக யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் வந்து அது வந்து இரும்பில் இருக்கிறதுனால அவுட்டோருக்குலாம் அவ்வளோ கொண்டு போக முடியாது. இண்டோரில் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ தாராளமாக பக்காவாக இது போதுமான லைட் தான். ஸோ இதை வச்சு தான் நிறைய ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ எதாவது லேர்ன் பண்ணிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் சில வீடியோ நல்லா இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் இதேமாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறைய எல்லாத்த பற்றியும் கலந்து இந்த சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பாய்.